அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் அதிரடியாக அறிவிப்பு வரப்போகுது. அது யார் யாருக்கு எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய தகவல்கள் செய்திகளும் வந்து கொண்டிருக்குது. புதிய ரூல்ஸ் வரப்போகுது. இந்த ரூல்ஸின் அடிப்படையில் தான் இந்த 2500 ஆனது எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு பொருந்தும், எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு பொருந்தாதும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, மிக மிக குறைவு தான். ஏன்னு கேட்டால் அனைத்து மகளிருக்கும் 2500 ரூபாய் தரேன் அப்படின்றத தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றத வேறொரு பெயரில் அந்த திட்டம் அறிவிக்க போகிறாங்க. அதே மாதிரி இதுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் இதற்கான செலவினங்கள், இதற்கான திட்டத்தை முழுமையாக தயார் செய்திருக்காங்களா, அது சம்மந்தப்பட்ட ஆலோசனை பல நாட்கள் போயிருந்தது. அதை நீங்கள் செய்தித்தாள்களிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் பிறகு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, இந்த 2500 ரூபாய் வழங்குவதற்குண்டான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க போகிறாங்களா, பட்ஜெட்டில் இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்க போகிறாங்க ஒவ்வொரு ஆண்டும், அதே மாதிரி இதற்கான எவ்வளவு ரேஷன் கார்டுகள் இருக்கிறது, யாருக்கெல்லாம் இது பொருந்தும் என்ற முழுமையான தகவல்களை அதில் சொல்ல போகிறாங்களாம். அதே மாதிரி இதில் மகளிர் அல்லாத சில ரேஷன் கார்டுகள் இருக்கிறது, அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் கொடுப்பது பற்றியும் யோசிச்சுருக்காங்களாம். அதே மாதிரி 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு இருக்கக்கூடிய கார்டுகளுக்கு வழங்கப்படும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு முதியோர், அதாவது ஓஏபின்னு சொல்லுவாங்க, ஓல்ட் ஏஜ் பென்ஷன், முதியோர் உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க, அந்த உதவித்தொகை தருவதற்கான ஏற்பாடு பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரேஷன் கார்டுகளை தரம் பிரித்து எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேருக்கு இது பொருந்தும், அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேறு என்ன திட்டம் அவங்களுக்கு ஆட் ஆக போகுது, அதே மாதிரி பெண்கள் இல்லாத குடும்ப அட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 3 பேரும் ஆண்களே இருப்பாங்க அந்த குடும்பத்தில், அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசனையெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பை பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தப்பட்ட ஆலோசனை நடந்துட்டு இருக்கதா ஒரு தகவல்கள் வந்திருக்கு. மகிழ்ச்சியான செய்தி நண்பர்களே. எல்லாரும் கேட்டுட்டு இருந்த இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சம்மந்தப்பட்ட அப்டேட் பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைச்சது. இந்த அப்டேட்டை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.